the Lord. Praise the Lord. அன்பான நேயர்களே, உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற ஒரு ரொம்ப அற்புதமான நாள். ஆமா, இன்னைக்கு நாம பண்ண போற இந்த சிந்தனை பயணம் கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. ஆமா, நிச்சயமா ஒரு பெரிய ஆவிக்குரிய தேடல்னு சொல்லலாம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை ரொம்பவே அன்பா வரவேற்கிறேன். இந்த அருமையான நேரத்துல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த வாசகம் கண்டிப்பா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. உண்மைதான். குறிப்பா நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்தாலோ அல்லது ஒரு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருந்தாலோ இந்த நேரம் உங்களுக்கானதுதான். கரெக்ட். அதனால இந்த நேரத்தை முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம ஒரு ஜெபத்தோட தொடங்கலாம். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே. ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. ஆமென். இன்றைய வாசகங்களோட முழு ஆன்மாவாக இருக்கக்கூடிய மன்னிப்பு, அப்புறம் இரக்கம் அப்படிங்கிற அந்த மாபெரும் பொக்கிஷங்களை எங்களுக்கு உணர்த்துறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோட குற்றங்களை நீங்க ஒருபோதும் கணக்குல வைக்கிறதே இல்லை. மாறாக உங்களோட எல்லையற்ற இரக்கத்தால எங்களை தொடர்ந்து அரவணைச்சிட்டு வரீங்க. அந்த மாபெரும் அன்பை நினைக்கும் போது எங்க உள்ளம் அப்படியே நன்றியால நிறைஞ்சு வழியுது. அன்பு தந்தையே, இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர் மீதும் உமது அருளை பொழியும்படி உருக்கமா நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க ஒவ்வொருவர் மீதும் உமது மன்னிப்பு, குணமளித்தல், இரக்கம், அப்புறம் மாபெரும் கிருபை நிறைவாக பொழியப்படணும் ஆண்டவரே. அவங்க வாழ்வில் இருக்கிற இருள் விலகி உமது வார்த்தையோட வெளிச்சம் அவங்கள புதிய மனிதர்களா மாத்தணும்னு கெஞ்சி கேட்கிறோம். அவர்கள் சுமந்து கொண்டிருக்கும் மனக்கசப்புகள், காயங்கள் அனைத்திலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை தாரும். அவங்க எந்த நிலையில இருந்தாலும் உமது பேரன்பு அவங்கள சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். ஆமாம் ஆண்டவரே. யாரையாவது மன்னிக்க முடியாமல் போராடி கொண்டிருப்பவர்கள் உமது இரக்கத்தின் வழியாக பலம் பெறவும், குற்ற உணர்ச்சியிலும் பாவத்திலும் இருப்பவர்கள் மனம் திரும்பி மீண்டும் உம்மோடு இணைக்கப்படவும் ஜெபிக்கிறோம். உறுதியாக. துன்பங்களிலும் சோதனைகளிலும் தவிப்பவர்கள் உமது மீட்பின் பிரசன்னத்தால் விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் சமுதாயங்கள் தங்களுக்குள் ஒப்புரவாகி இரக்கத்தோடும் சமாதானத்தோடும் வாழ அருள் தாரும். ஆமென். எங்களுடைய இந்த ஊழியத்தின் வழியாக எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவும், உண்மையாக மனம் திரும்பவும், உமது இரக்கத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். ஆமீன். ரொம்ப ஒரு சிறப்பான தொடக்க ஜெபம். அந்த வார்த்தைகள் அப்படியே உள்ளத்தை நெகிழச் செய்யற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம், நம்ம இலக்கு என்ன அப்படிங்கறத முதல்ல நேயர்களுக்கு தெளிவுபடுத்திடலாம். அதாவது இன்னைக்கு நம்மளோட மிஷன் என்ன அப்படிங்கறத சொல்ல வர்றீங்க. அதேதான் நேயர்களே. இன்னைக்கு நாம மத்தேயு நற்செய்தி, பழைய ஏற்பாட்டுல உள்ள தானியேல் புத்தகம், திருப்பாடல்கள், யோவேல் இறை வாக்கினர் நூல், இது கூடவே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவங்களோட போதனைகள், இப்படி பல தரப்பட்ட ஆதாரங்களை வச்சு மன்னிப்பு அப்படிங்கிற கருப்பொருளை ரொம்ப தெளிவாவும் விரிவாவும் அலச போறோம். இது ஒரு அருமையான தேடல். நம்ம அன்றாட வாழ்வுல நம்ம சந்திக்கிற உறவு சிக்கல்களுக்கும் மனக்கசப்புகளுக்கும் இந்த இறை வார்த்தைகள் எப்படி ஒரு மாபெரும் மருந்தா அமையுது அப்படின்னு பார்க்க போறோம் இல்லையா? ஆமா, மனுஷங்களான நமக்கு சுலபமா தோணும், ஆனா செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம்னா அது இந்த மன்னிப்பு தான். அதனால மத்தேயு நற்செய்தியில வரக்கூடிய அரசனுக்கும் பணியாளுக்கும் இடையிலான ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில நான் இதை தொடங்கலான் இருக்கேன். ஓ, அந்த நிகழ்வு திருவண்டியத்துல வர்ற ஒவ்வொரு நிகழ்வுமே நம்ம வாழ்வியலோடு நேரடியா பேசக்கூடியது. அதிலும் நீங்க சொல்ல போற இந்த ஸ்டோரி பல நூற்றாண்டுகளா மனித மனங்களோட முரண்பாடுகளா அப்படியே தோலுரித்து காட்டுற ஒரு கண்ணாடினே சொல்லலாம். இந்த நிகழ்வை ஒரு ஸ்டோரினே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல பல எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கு. நேயர்களே கவனமா கேளுங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய பெருநிறுவனத்துல வேலை செய்யற ஒரு நபர் தன்னோட வேலையில ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிடறாரு. ஓ சரி. அதனால அந்த நிறுவனத்துக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுது. அந்த நிறுவனத்தின் முதலாளிக்கு எவ்வளவு கோபம் வரும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா ரொம்ப பெரிய நஷ்டம் இல்லையா? ஆமா, அந்த நபரை உடனடியாக வேலை நீக்கம் செஞ்சிருக்கலாம். அந்த பல கோடி ரூபாய் நஷ்ட ஈட்டை கட்ட சொல்லி அவர் மேல வழக்கு தொடுத்து சிறையில் அடைச்சிருக்கலாம். அதுதான் நியாயமும் கூட. ஆனா அந்த ஊழியர் முதலாளியோட கால்ல விழுந்து அழுது கெஞ்சுறார். அத பார்த்த முதலாளிக்கு மனம் இறங்கிடுது.
அந்த பல கோடி ரூபாய் கடனையும் முழுமையா தள்ளுபடி செஞ்சதோட மட்டும் இல்லாம அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம அவர் வேலையும் திரும்ப கொடுத்துடுறார். ஓஹோ, ரொம்ப பெரிய மனசுதான். ஆனா இங்கதான் ஒரு திருப்பம். மிகுந்த சந்தோஷத்தோட வெளியே வர்ற அந்த ஊழியர் வாசல்ல இருக்கிற வாட்ச்மேனை பாக்குறார். அந்த வாட்ச்மேன் இவர்கிட்ட ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு. வெறும் 10 ரூபாய்? ஆமா, வெறும் 10 ரூபாய் தான். உடனே அந்த வாட்ச்மேன் சட்டையை புடிச்சு கழுத்தை நெரிச்சு என் 10 ரூபாய் இப்பவே குடுன்னு சண்டை போட்டு காவல்துறையை கூப்பிடுறாரு. என்னங்க சொல்றீங்க? இது ரொம்ப அநியாயமா இருக்கே. அதேதான். இந்த ஸ்டோரி கேட்கும் போதே அட பாவினே, பல கோடி ரூபாய் கடனுக்காக அவ்வளோ பெரிய மன்னிப்பு வாங்கிய நீ ஒரு சாதாரண 10 ரூபாயை மன்னிக்க கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? அந்த மனிதர் மேல உங்களுக்கு ஒரு கோபம் வருது தானே? கண்டிப்பா வருது. ஆனா அந்த கோபமும் அந்த நியாயமான கேள்வியும் தான் இன்றைய நமது தேடலின் மையப்புள்ளி. சரியா சொன்னீங்க. இது ஏதோ சாதாரண ஸ்டோரி கிடையாது. 2026ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி தவக்காலத்தின் 3ஆம் வார செவ்வாய்க்கிழமைக்கான திருவிவிலிய வாசகங்கள் இதே கேள்வியைத்தான் உங்க முன்னாடி வைக்குது. ஆமா. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21 முதல் 35 வரையிலான இறைவசனங்களும் யோவேல் ஆகமம் 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனங்களும் நமக்கு உணர்த்தும் மன்னிப்பு என்ற அந்த மிகப்பெரிய கருப்பொருளைத்தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப நுணுக்கமாக பகுப்பாய்வு செய்ய போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. ஆமாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மன்னிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பார் இல்லையா? இந்த உரையாடல் முடியும் போது அவரை பற்றிய உங்க பார்வை முற்றிலுமா மாறப்போகுது. கண்டிப்பா. இந்த உரையாடலை நம்ம மத்தேயு நற்செய்தியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா. பேதுரு இயேசுவிடம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா அப்படின்னு கேட்கிறார். இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஆமா, இத நீங்க கொஞ்சம் வரலாற்று பின்னணியோட கவனிச்சு பார்க்கணும். பேதுரு 7 முறை அப்படின்னு சொல்லும்போது அவர் மனசுக்குள்ள நான் எவ்வளோ பெரிய தியாகம் பண்றேன் தெரியுமா அப்படிங்கிற ஒரு பெருமிதம் இருந்திருக்கும். ஆமா, ஏன்னா அந்த காலத்துல இருந்த யூத குருக்களின் போதனைப்படி ஒருவரை 3 முறை மன்னிச்சா போதும்னு ஒரு விதி இருந்துச்சு. சரியா சொன்னீங்க. ஆமோஸ் இறைவாக்கினர் நூல்ல ஆண்டவர் 3 குற்றங்களை மன்னிக்கிறார், 4வது குற்றத்துக்கு தண்டனை தர்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அதே அடிப்படையா வச்சு மனிதர்களும் 3 முறை மன்னிச்சா போதும்னு ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. அதனால பேதுரு அந்த 3 முறைய 2 மடங்காக்கி அதோட 1 சேர்த்து 7 முறை அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா கேட்கிறார். அந்த இடத்துல பேதுரு இயேசுவிடமிருந்து ஒரு பெரிய பாராட்டை எதிர்பார்த்திருப்பார். ஷபாஷ் பேதுரு, நீ என் சிறந்த சீடன் அப்படின்னு இயேசு சொல்வாருன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இயேசுவோட பதில் அவரை மட்டும் இல்ல, இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களையும் சேர்த்துதான் அதிர வைக்குது. அதேதான். 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்றார். இதை கேட்கும்போது நமக்கு தோணும், அப்போ 490 முறை மன்னிக்கணுமான்னு. ஆனா இதை நாம ஒரு கணித கணக்கா எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா கூடாது. அதாவது 490 முறை ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதி வச்சுக்கிட்டு 491வது முறை கோபப்படலான்னு இயேசு சொல்லல. ஆமா, 7 அப்படிங்கிறது திருவிவிலியத்துல முழுமையை குறிக்கும் ஒரு எண். அதை 70ஆல் பெருக்கும் போது அது எல்லையற்ற தன்மையை குறிக்குது. மன்னிப்புக்கு எல்லையே இருக்கக்கூடாது. கணக்கு வச்சுக்கிட்டு மன்னிக்கிற எந்த விஷயமும் உண்மையான மன்னிப்பே கிடையாது அப்படிங்கறதான் இயேசு ஆணித்தரமா பதிவு செய்றாரு. இதை இன்னும் ஆழமா உங்க மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான் இயேசு அந்த அற்புதமான நிகழ்வை ஒரு உதாரணமா சொல்றாரு. நாம முதல்ல பேசின அந்த ஸ்டோரி மாதிரி தான் இதுவும். ஆமா, ஒரு அரசன் தன் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க வருகிறார். அப்போ 10,000 தாளந்து கடன் பட்ட ஒருவனை அவங்கிட்ட கொண்டு வராங்க. இந்த 10,000 தாளந்து அப்படிங்கிற வார்த்தையை நாம ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது. இது எவ்வளவு பெரிய தொகைன்னு நாம புரிஞ்சுக்கணும். உண்மைதான். அந்த காலத்துல ஒரு தாளந்து அப்படிங்கிறது ஒரு சாதாரண தொழிலாளியின் 20 வருட உழைப்புக்கு சமம். 20 வருஷம்? அப்படி என்றால் 10,000 தாளந்து என்பது கிட்டத்தட்ட 2 லட்சம் வருடங்கள் உழைத்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தொகை. இது எவ்வளோ பெரிய பணம்னு உங்களுக்கு புரியணும்னா, அந்த காலகட்டத்துல பெரிய ஏரோது மன்னனின் ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் 1 வருட வரி வசூலே வெறும் 900 தாளந்துகள் தான். பாருங்க, ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கே 900 தாளந்து தான். அப்போ 10,000 தாளந்து அப்படிங்கிறது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை விட பெரியது. சரியா சொன்னீங்க. ஒரு சாதாரண பணியாள் இவ்ளோ பெரிய தொகையை எப்படி கடனா வாங்கியிருக்க முடியும்? இது நடைமுறைக்கே சாத்தியமில்லாத ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கணக்கு. இயேசு ஏன் இவ்வளவு பெரிய சாத்தியமே இல்லாத ஒரு தொகையை அங்க குறிப்பிடுறாருன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். சும்மா ஏதோ ஒரு தொகையை அவர் சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா? கண்டிப்பா.
அதற்கு காரணம் ஆண்டவருக்கு எதிராக நாம செய்யற பாவங்களும் தவறுகளும் அந்த 10,000 தாலந்து கடனுக்கு சமமானவை அப்படிங்கறத நாம உணரணுங்கிறதுக்காக தான். மிகச்சரியான விளக்கம். நம்மால சுயமாக எந்த வழியிலும் அந்த பாவக்கடனை அடைக்கவே முடியாது. நம்ம சுய முயற்சியில நிலைவாழ்வு கிடைக்கிறது சாத்தியமே இல்ல. அந்த நிகழ்வுக்கு திரும்புவோம். கடனை அடைக்க முடியாததால அவனையும் அவன் மனைவி, மக்கள் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் விற்று பணத்தை அடைக்க அரசன் ஆணையிடுறார். அதுதான் அன்றைய சட்டம், அதுதான் நீதியும் கூட. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கணும் தானே. ஆனா அந்த பணியாள் அரசனுடைய கால்ல விழுந்து, என்னை பொறுத்துக் கொள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் அப்படின்னு கெஞ்சுறான். அவனால அந்த 2 லட்சம் வருட உழைப்பை திருப்பி தரவே முடியாதுன்னு அரசனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அரசனுக்கு அவன் மேல இரக்கம் வந்துருது. அவனது அத்தனை கடனையும் எந்த நிபந்தனையும் இல்லாம தள்ளுபடி செய்றார். இதுதான் கடவுளின் எல்லையற்ற இரக்கம். இந்த இடத்துலதான் நாம யோவேல் இறைவாக்கினர் வாசகத்தையும் இதோட இணைச்சு பார்க்கணும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் வருது. அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர். இதுதானே அதே வசனம்தான். அந்த அரசன் எப்படி அந்த பணியாளனுக்கு இரக்கம் காட்டினாரோ அதே போல ஆண்டவரும் உங்களுக்கு இரக்கம் காட்ட காத்துக்கிட்டு இருக்கார். ஆனா யோவேல் வாசகத்துல இன்னொரு முக்கியமான அழைப்பும் இருக்கு. இப்பொழுதாவது நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் அப்படின்னு அங்க அவர் சொல்றார். ஆமா, அது மட்டும் இல்ல, உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்றார். அந்த காலத்துல யூதர்கள் தங்களோட துக்கத்தையோ மன வருத்தத்தையோ வெளிப்படுத்த வெளிப்படையாக தங்கள் உடைகளை கிழித்துக் கொள்வார்கள். இது ஒரு சடங்கு மாதிரி. ஆனா கடவுள் வெளி வேஷத்தை விரும்பல. அவர் உங்க முழு இதயத்தையும் கேட்கிறார். நீங்க மனதார திரும்பணும்னு அவர் ஆசைப்படுறார். வெறும் உதட்டளவுல இல்லாம உள்ள அந்த ஒரு மாற்றம் தேவை. அந்த உள்மன மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்ததான் இயேசு அந்த நிகழ்வின் அடுத்த பகுதியை சொல்றார். 10,000 தாலந்து கடனிலிருந்து தப்பிய அந்த பணியாள் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு வெளியே வந்திருக்கணும் இல்லையா? தன் வாழ்நாளே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா அவன் வெளியே வந்ததும் என்ன செய்யறான்? தன் கிட்ட வெறும் 100 தெனாரியம் கடன்பட்டு இருந்த தன் உடன்பணியாளனை பாக்குறான். இந்த 100 தெனாரியம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தொழிலாளியின் 100 நாட்கள் சம்பளம். 10,000 தாளந்துங்கிற மலைக்கும் தொகையோட ஒப்பிடும்போது 100 தெனாரியம் என்பது வெறும் தூசி மாதிரி. ஆனா அவன் என்ன செய்யறான்? அந்த உடன்பணியாளனோட தொண்டைய பிடித்து நெரித்து பணத்தை கேட்கிறான். எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. பல லட்சம் கோடிகள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனால சில ஆயிரங்களை மன்னிக்க முடியல. அதுவும் எப்படி? தொண்டையை நெரித்து வன்முறையை கையாண்டு பணத்தை கேட்கிறான். இதை விட வேதனையான விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த உடன்பணியாளனும் இவனை போலவே காலில் விழுந்து கெஞ்சுறான். ஆமா, அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த உடன்பணியாளன் பயன்படுத்திய அதே வார்த்தைகளைத்தான் இவனும் அரசன் கிட்ட பயன்படுத்தி இருப்பான். என்னை பொறுத்துக்கொள், நான் திருப்பி தந்து விடுகிறேன். எப்படி அரசன் கிட்ட மன்றாடனான் அப்படிங்கிற நினைவு கூட அவனுக்கு வரல. அந்த 100 தெனாரியம் கடனை திருப்பி அடைக்க சாத்தியம் இருக்கு. கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருந்தா அவன் கண்டிப்பா அடைச்சிருப்பான். ஆனா இவன் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம அந்த சிறிய கடனை அடைக்கும் வரை அவனை சிறையில அடைக்கிறான். தன்னை ஒரு பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றிய அரசனுடைய குணத்தை இவன் கொஞ்சம் கூட கத்துக்கல. இதுதான் உண்மையான சோகம். இதை அறிஞ்ச மற்ற பணியாளர்கள் மிகவும் வருந்தி அரசன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. அரசன் கோபம் அடைந்து அவனை கூப்பிட்டு பொல்லாதவனே அப்படின்னு அடைக்கிறார். உன் உடன்பணியாளனுக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு அரசன் கேட்கிற கேள்வி ரொம்ப ஆழமானது. இது இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கப்படும் கேள்வியாகவே இருக்கு. கடைசியில அரசன் அந்த அத்தனை கடனையும் அடைக்கும் வரை அவனை வதைப்பவர்களிடம் ஒப்புவிக்கிறார். இப்போ இந்த நிகழ்வை உங்க சொந்த வாழ்க்கையோடு கொஞ்சம் பொருத்தி பாருங்க. கடவுள் உங்க மிகப்பெரிய பாவங்களை எந்த தகுதியும் இல்லாத நிலையில முழுமையா மன்னிக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு கெஞ்சும் போதெல்லாம் அவர் தனது எல்லையில்லா அன்பினால உங்க 10,000 தாலந்து கடன்களை எந்த நிபந்தனையும் இல்லாம தள்ளுபடி செய்றார். ஆனா நீங்க உங்க அன்றாட வாழ்வில எப்படி நடந்துக்கிறீங்க? உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற சிறு சிறு மனஸ்தாபங்கள், உடன்பிறப்புகளுக்கு இடையே ஏற்படுற சொத்து பிரச்சனைகள், அல்லது வேலை செய்யற இடத்துல சக மனிதர்களிடம் ஏற்படுற சின்ன சிறு ஈகோ மோதல்கள், இவை எல்லாம் தான் அந்த 100 தினாரியம். இதை நீங்க பல மாதங்களா, ஏன் சில சமயம் பல வருடங்களா மனசுல புடிச்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்காம பேசுறதையே தவிர்த்துடுறீங்க இல்லையா? உண்மைதான். நாம பல நேரங்கள்ல
நான் அவரை மன்னிச்சிடுறேன், ஆனா அவர் செஞ்சதை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லுவோம். ஆனா ஆண்டார் அப்படி சொல்வதில்லையே. அவர் உங்க பாவங்களை மன்னிக்கும் போது அதை முற்றிலுமா மறந்துடுறார். நீங்க முழு இதயத்தோடு திரும்ப வேண்டும்னு யோவேல் இறைவாத்தினர் அழைப்பு விடுறது இதற்காகத்தான். உதட்டளவுல மன்னிக்கிறது வேற, முழு இதயத்தோடு மன்னிக்கிறது வேற. கடவுளிடம் திரும்பிச் செல்வது என்பது அவருடைய பண்புகளை நீங்களும் அணிந்து கொள்வதை குறிக்குது. அவர் இரக்கம் மிக்கவர்னா நீங்களும் இரக்கம் மிக்கவர்களா மாறணும். இந்த தவக்காலத்துல நீங்க செய்யற உண்மையான நோன்பு சாப்பாட்டை தவிர்க்கிறது மட்டுமல்ல, உங்க மனசுல இருக்கிற கசப்புணர்வையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் தவிர்க்கிறது தான் உண்மையான நோன்பு. இத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இயேசு இந்த நிகழ்வின் முடிவுல மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை உங்களுக்காக தரார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது எவ்வளவு ஆழமான, அதே சமயம் பயமுறுத்துகிற ஒரு இறைவாக்குன்னு கவனிச்சு பாருங்க. நீங்க மத்தவங்களுக்கு இரக்கம் காட்ட மறுத்தா ஆண்டவரின் இரக்கத்தை பெற நீங்களும் தகுதியற்றவர்களா மாறிடுறீங்க. அந்த பணியாள் எப்படி வதைப்பவர்களிடம் ஒப்புவிக்கப்பட்டானோ அதே நிலைமைதான் உங்களுக்கும் ஏற்படும்னு இயேசு வெளிப்படையா சொல்றார். இதை இன்றைய நவீன உலகத்தோடு நாம பொருத்தி பார்க்க வேண்டிய தருணம் இது. அன்பான நேயர்களே, உங்ககிட்ட தான் இதை நான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நம்ம பலருடைய மனசு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பெரிய கணக்கு புத்தகம் மாதிரி மாறிடுச்சு. சரியா சொன்னீங்க. யார் எந்த வருஷம் என்ன தவறு செஞ்சாங்க, நம்ம பார்த்து என்ன வார்த்தை சொன்னாங்க, நம்ம எப்படி அவமதிச்சாங்கன்னு ஒவ்வொன்னையும் அந்த புத்தகத்துல எழுதி மனசுக்குள்ளே ஒரு பெரும் சுமையா சுமந்துட்டு இருக்கும். ஈகோ, பழிவாங்கும் எண்ணம், நீண்ட கால மனக்கசப்பு, இவையே இன்னைக்கு மனித மனங்களை அரித்து அழிக்கிற பெரிய நோய்களா மாறிடுச்சு. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. மன்னிப்பு கொடுக்க மறுக்கிறது அப்படிங்கிறது நாம விஷத்தை குடிச்சிட்டு நம்மளோட எதிரி சாகணும்னு காத்திருக்கிறதுக்கு சமம்னு உளவியலாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஆமா, மன்னிப்பு கொடுக்காத இதயம் தனக்கு தானே கட்டிக்கிட்ட ஒரு இருண்ட சிறைச்சாலை. அது மத்தவங்களை விட நம்ம தான் அதிகம் வதைக்குது. நேயர்களே, நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கடவுள் உங்களுடைய மலையளவிலான தவறுகளை, அந்த 10,000 தாலந்து கடனை எந்த கேள்வியும் கேட்காம, எந்த நிபந்தனையும் இல்லாம முழுமையா மன்னிச்சு ரத்து செய்திருக்கிறாரு. அவர் உங்களை அந்த அளவுக்கு ஆழமா நேசிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை, அந்த 100 தெனாரியத்தை மன்னிக்க ஏன் இவ்வளவு தயக்கம்? உங்கள் வாழ்க்கை துணை கோபத்துல சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் உறவினர் உங்களை பத்தி தவறாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு தருணம், உங்க கூட வேலை செய்யறவங்க செஞ்ச ஒரு சிறு துரோகம், இதையெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு பல வருடங்களா பேசாம நிம்மதியை இழந்து தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோமே, இது நமக்கு தேவையா? கடவுள் நமக்கு கொடுத்த அந்த எல்லையற்ற மன்னிப்பை நாம ஏன் நம்மளோட சக மனிதர்களுக்கு கொடுக்க கூடாது? உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மன்னிப்பு என்பது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு முடிவு. நீங்க ஒருத்தரை மன்னிக்கணும்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு நல்ல உணர்வு வரணும்னு காத்திருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால மன்னிக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க. ஏன்னா நீங்க ஒருத்தரை மன்னிக்காம இருக்கும்போது அவருக்கு தண்டனை கொடுப்பதா நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா அறிவியல் ரீதியாக பார்த்தா, நீங்க அந்த பழைய காயத்தை நினைக்கும் போதெல்லாம் உங்க உடம்புல மன அழுத்த ஹார்மோன்கள் சுரக்குது. நீங்க உங்களை அறியாமலேயே ஒரு இருண்ட சிறைக்குள் வதைப்பவர்களிடம் உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கறீங்க. மன்னிக்காத தன்மை அப்படிங்கிறது நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு உங்களுக்கு துரோகம் செஞ்சவர் இறந்து போவார்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம். இயேசு உங்களை மன்னிக்க சொல்றது அந்த நபலுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய சொந்த ஆன்ம சுதந்திரத்துக்காகவும் தான். உங்க மனசுல இருக்கிற அந்த 100 தெனாரியக்காரர் யாருன்னு தேடுங்க. அவரை நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அந்த 10,000 தாலந்து சிறையில் நீங்கள் இன்னும் அடைப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இங்கதான் நாம திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவங்க 1981ஆம் வருஷம் அக்டோபர் 21ஆம் தேதி அன்னைக்கு சொல்லிய ஒரு அருமையான விளக்கத்தை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கோம். அவர் என்ன சொல்றாரு? அவர் ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு. இயேசு சொன்ன இந்த 70 தடவை 7 முறை அப்படிங்கிறது ஒரு கணித ரீதியான குறிப்பிட்ட எண்ணிக்கை கிடையாது. அது எல்லையற்ற, கணக்கிட முடியாத மன்னிப்போட ஒரு குறியீடு. அதாவது நடைமுறையில இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எப்போதும் மன்னிக்க வேண்டும், வரம்பின்றி மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதேதான், எப்போதும் மன்னிக்கணும். எப்போதும் மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறது கேட்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஒரு நபர் நமக்கு தொடர்ந்து துரோகம் செய்யும் போது, இல்ல ஆழமான காயத்தை ஏற்படுத்தும் போது அவங்களை எப்படி தொடர்ந்து மன்னிக்கிறது? இது சமூக அளவிலையும் உளவியல் அளவிலையும் சாத்தியம் தானான்னு ஒரு கேள்வி எழுகிறது. அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இத உளவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நம்ம பார்க்கணும். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவங்க இத ஆழமா விளக்குறாங்க.
ஒரு சமூகம் மன்னிப்பு அப்படிங்கிற ஒன்றையே மறந்துட்டு பழிக்கு பழி அப்படிங்கிற ரீதியில செயல்பட தொடங்குச்சுன்னா அந்த சமூகம் தன்னைத்தானே அழிச்சுக்கிற ஒரு முடிவற்ற வன்முறை சுழற்சியில சிக்கிக்கும். தனிமனித வாழ்க்கையிலும் அப்படித்தானே? கண்டிப்பா. இந்த எல்லையற்ற மன்னிப்பை 2 முக்கிய விஷயங்களோட திருத்தந்தை இணைக்கிறாரு. முதலாவது, நாம தினமும் ஆண்டவர்கிட்ட செய்யற ஜபம். எங்கள் குற்றங்களை மன்னியும் அப்படிங்கிற ஜபமா? ஆமா, எங்கள் குற்றங்களை மன்னியும்னு நாம ஜெபிக்கும் போது அடுத்த வரியிலேயே எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போலன்னு ஒரு நிபந்தனையோடு தான் கடவுள்கிட்ட நாமே மன்னிப்பை கேட்கிறோம். நாம மத்தவங்களை மன்னிக்க தயாரா இல்லைன்னா கடவுளோட மன்னிப்பை எந்த உரிமையில நாம எதிர்பார்க்க முடியும்? அதுதான் முக்கியமான சிந்தனை. அது நாம தினமும் சொல்ற ஒரு ஜபம். ஆனா அதுல இருக்கிற நிபந்தனைய நாம பல நேரங்கள்ல உணர்வதே இல்ல. அதுதான் உண்மை. 2வது விஷயமா, இயேசு சிலுவையில தொங்கின அந்த இறுதி தருணத்தை நம்ம பார்க்கணும். தன்னை காரணமே இல்லாம சித்திரவதை செஞ்சு சிலுவையில அரைஞ்சு மரணத்தோட விளிம்புக்கு தள்ளியவங்களை பார்த்து அவர் கோபப்படல. மாறாக, தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு ஜெபிச்சாரு. தமக்கு எதிராக செய்யப்பட்ட மிக கொடூரமான அநீதியான குற்றத்தையே அவர் மன்னிச்சாருன்னா நாம் அன்றாடம் சந்திக்கிற உறவு சிக்கல்கள்ல மத்தவங்களை மன்னிக்கிறது எவ்வளவு அவசியம்னு நாம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நாம மத்தவங்களை மன்னிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நாமே ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டு குற்ற உணர்ச்சியால பாதிக்கப்பட்டு கடவுள்கிட்ட நிக்க கூட தகுதி இல்லாம தவிக்கும் போது என்ன செய்யறது? அந்த நேரத்துல கடவுளை எப்படி அணுகுவது அப்படிங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டுல உள்ள ஒரு அற்புதமான இறைவாக்கு நமக்கு வழிகாட்டுது. இன்றைய முதல் வாசகமான தானியேல் புத்தகத்தை நாம கவனிக்கணும். ஆமா, வசனங்கள் 2 அப்புறம் 11 முதல் 19 வரை உள்ள பகுதிகளைத்தான் நாம விரிவாக பார்க்க போறோம். அதாவது அசாரியா அப்படிங்கிற இளைஞன் எரியும் தீச்சூளையின் நடுவுல நின்னுகிட்டு எழுப்பிய ஒரு வலிமையான மன்றாட்டு இது. ஆமா, நெருப்போட வெப்பம் நம்ம மேல லேசா பட்டாலே நம்ம துடிச்சு போயிடுவோம். ஆனா நெருப்பின் நடுவுல எரியாம அதுவும் இறைவனை புகழ்ந்து பாடுறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? கண்டிப்பா, இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இந்த வாசகத்தோட முழுமையான ஆழத்தை நீங்க உணரணும்னா இதனுடைய வரலாற்று பின்னணியை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். ஆமா, அந்த காலத்துல என்ன நடந்துச்சு? இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட ஒரு இருண்ட காலகட்டம் அது. இது பற்றி பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதோட உண்மையான வலியை உணர்ந்திருக்கீங்களா? அதாவது அந்த அகதிகள் நிலைமை இல்லையா? ஆமா, எருசலேம் ஆலயம் முழுமையா அழிக்கப்பட்டுடுச்சு. அந்த மக்கள் தங்களது சொந்த நிலத்தை, சுதந்திரத்தை, அடையாளத்தை மொத்தமா இழந்துட்டாங்க. அவங்க வெறும் அகதிகள் இல்ல, அடிமைகளா வேறொரு தேசத்துல முற்றிலும் வேறுபட்ட கலாச்சாரத்தின் பிடியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு கொடுமையான சூழல் அது. அந்த சூழ்நிலையில தான் அரசர் நெபுகத்நேசரின் சிலைக்கு பணிய மறுத்ததற்காக அசாரியாவும் அவரோட நண்பர்களும் எரியும் தீச்சூளையில வீசப்படுறாங்க. அந்த இடத்துலதான் என் மனசுல ஒரு கேள்வி வருது. இதத்தான் பலரும் நினைப்பாங்க, கடவுள் மிகுந்த இரக்கம் உள்ளவர்னு நாம சொல்றோம். அப்படியானால் தன் அடியவர்கள் அந்த நெருப்புச் சூளைக்குள் தள்ளப்படும் வரை அவர் ஏன் காத்திருக்கணும்? இது ஒரு ரொம்ப நியாயமான சந்தேகம். முதல்லயே அவங்களை காப்பாற்றி இருக்கலாமே. இது எல்லார் மனசுலயும் எழும்பு ஒரு கேள்விதான். மிகச்சிறப்பான கேள்வி. இதைத்தான் நாம ஆன்மீக பார்வையில தெளிவா புரிஞ்சுக்கணும். மூல மொழியான எப்ரேய மற்றும் அரமேய பின்னணியில பார்த்தோம்னா திருவிழியத்துல நெருப்பு அப்படிங்கிறது வெறும் அழிவுக்கான அல்லது தண்டனைக்கான அடையாளம் கிடையாது. ஓ, அப்படியா? வேற என்னவா இருக்கு? அது ஒரு தூய்மைப்படுத்தும் களம். தங்கம் எப்படி நெருப்புல புடமிடப்படும் போது தன் மாசுகளை இழந்து தூய்மையா வெளிவருமோ அதே போல இந்த தீச்சூளை அசாரியாவின் விசுவாசத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு களமா மாறிச்சு. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். இறைவன் சில நேரங்கள்ல நம்மை நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதில்லை, மாறாக அந்த நெருப்பிற்குள்ளே நம்முடன் பயணிக்கிறாரு. நெருப்பை தடுப்பதை விட நெருப்பிற்குள் நம்மை எரியாமல் பாதுகாப்பதே இறைவனின் மாபெரும் வல்லமையை காட்டுது. அது நீங்க சொல்ற விதம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நெருப்பிலிருந்து தப்பிப்பதே இல்ல, நெருப்பிற்குள் இறைவனின் பிரசன்னத்தை உணர்வதுதான் உண்மையான விசுவாசம். உண்மைதான். சரி, இப்போ 11 முதல் 13 வரையிலான வசனங்களை பார்த்தோம்னா அசாரியா நெருப்புக்கு நடுவுல நின்னுட்டு தன்னை காப்பாத்துன்னு சுயநலமாக கேட்கல. அவரு இறைவனின் உடன்படிக்கையை நினைவூட்டுறாரு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர் அப்படின்னு மன்றாடுறாரு. ஆமா, அந்த பழைய உடன்படிக்கை. இஸ்ரேல் மக்கள் பாவம் செஞ்சு கடவுளை விட்டு விலகி போனதாலதான் இந்த அடிமைத்தலைக்கே ஆளானாங்க. ஆனா மனிதர்கள் கடவுளை மறந்தாலும் கடவுள் தன் உடன்படிக்கையை மறக்க மாட்டார் அப்படிங்கிற அசாரியாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நிச்சயமா.
மனிதர்களுடைய பலவீனத்தை விட இறைவனின் இரக்கம் மிக பெரியது அப்படிங்கறத அசாரியா ஆழமா நம்பினாரு. அடுத்து வர்ற 14 மற்றும் 15ஆம் வசனங்களை நாம இன்னும் நுட்பமா பகுப்பாய்வு செய்யணும். அதுல அவர் தன் வழிய சொல்றாரு இல்லையா? ஆமா, அசாரியா மிகுந்த வலியோடு கதறாரு. எங்களுக்கு அரசன் இல்லை, இறை வாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, பலி இல்லை, காணிக்கை இல்லை, இரக்கத்தை பெற இடமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப உருக்கமான வார்த்தைகள். இதனுடைய வலியை நீங்க முழுமையா உணரணும்னா அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு இஸ்ரேலரின் மனநிலைய புரிஞ்சுக்கணும். பண்டைய காலத்துல மக்களோட வழிபாடும் இறை நம்பிக்கையும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்போடும் ஆலயத்தோடும் பிணைக்கப்பட்டிருந்துச்சு. ஆமா, அவங்களுக்கு எருசலேம் ஆலயம் தானே எல்லாமே. மிகச் சரியா சொன்னீங்க. எருசலேம் ஆலயத்துல பலி செலுத்துறது தான் அவங்கள இறைவனோடு இணைக்கும் ஒரே பாலம்னு அவங்க நம்பினாங்க. இப்போ ஆலயம் இல்ல, பலி செலுத்த குரு இல்ல, காணிக்கை கொடுக்க பொருட்கள் இல்ல. இது ஒரு முழுமையான முட்டுச்சந்து மாதிரி. இது அவங்களுக்கு வெறும் பௌதீக இழப்பு மட்டும் கிடையாது. இது கடவுளை விட்டு தாங்கள் முழுமையாக பிரிக்கப்பட்டுட்டோன்னு உணரும் ஒரு இருண்ட மனநிலை. ஆண்டவரே, நாங்க அனாதையா நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முழுமையான கையற நிலை அது. அந்த வெறுமையை நினைத்து பார்த்தாலே நெஞ்சே அடைக்குது. எந்த அடையாளத்தை வச்சு தங்கற இறைவனின் மக்கள்னு நினைச்சாங்களோ அந்த அடையாளம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுடுச்சு. ஆனா இங்கதான் இந்த வாசகம் மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்குது. இதை நாம ரொம்ப உற்சாகமா சொல்லணும். இந்த வாசகத்தோட உச்ச கட்டமே அடுத்து வர்ற 16 மற்றும் 17 வசனங்கள்ல தான் இருக்கு. ஆமா, அங்கதான் அசாரியா ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. அசாரியா சொல்றாரு, ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக அப்படின்னு. அது ரொம்ப ஆழமான ஒரு ஜபம். சாதாரணமாக ஆயிரக்கணக்கான காளைகளையும் செம்மறி கடாக்களையும் பலியிடுவதை விட ஒரு நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் எப்படி சிறந்த காணிக்கையாக மாற முடியும்? இது மத வரலாற்றிலே ஒரு பெரிய புரட்சி இல்லையா? இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி தான் சொல்லணும். இத நாம திருவேலயத்தின் மைய கருத்து அப்படிங்கிற ஒரு பெரிய கோணத்துல பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு புலப்படும். அது என்ன உண்மை? கடவுள் ஒருபோதும் மனிதர்கள் காணிக்கையாக கொடுக்கும் பொருள்களின் அளவு பார்க்கறது கிடையாது. அவர் மனிதனின் இதயத்தை மட்டுமே பார்க்கிறாரு. திருப்பாடல்கள் நூல்ல கூட நாம வாசிக்கிறோம், கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே அப்படின்னு. ஆமா, தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் தன்கிட்ட செல்வம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு நினைக்கும் போது அவன்கிட்ட கண்ணுக்கு தெரியாத ஒரு அகந்தை இருக்கும். காணிக்கையை கொடுத்து இறைவனை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட வரலாம். அது ரொம்ப தவறான ஒரு எண்ணம். ஆமா, ஆனா எல்லாம் பறி போய் ஆண்டவரே என்கிட்ட காணிக்கையாக கொடுக்க எதுவுமே இல்ல அப்படின்னு ஒருத்தன் உணரும் போது ஏற்படும் அந்த உண்மையான மனஸ்தாபம் இருக்குதே, அதுதான் மிகப்பெரிய பலி. அந்த தாழ்வுற்ற மனதைத்தான் ஆண்டவர் தமக்கு பிரியமான பலியாக தமது சிம்மாசனமாக ஏத்துக்கிறாரு. சரி, இதெல்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம நேயர்களுக்கு எப்படி பொருந்தும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அசாரியாவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் இது நேரடியாக பொருந்தும். இதை நீங்க உங்க அன்றாட வாழ்வுல எப்படி பயன்படுத்துறது? இது ஒரு மிக முக்கியமான சிந்தனை. ஏன்னா அசாரியா நின்ன அந்த தீச்சூளை வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்ல, அது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு நவீன பாலைவன அனுபவத்தை குறிக்குது. அதாவது இப்ப நம்ம நேயர்கள் சந்திக்கிற கஷ்டங்கள். நிச்சயமா இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்க பலவிதமான தீச்சூளைகள்ல நின்னுகிட்டு இருக்கலாம். ஒரு எதிர்பாராத வேலை இழப்பா இருக்கலாம், குடும்பத்துல தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத தீராத நோய்களா கூட இருக்கலாம். ஆமா, ஏன் பெருந்தொற்று காலங்கள்ல நாம சந்திச்ச அந்த தனிமை, ஆலயங்களுக்கு சென்று ஜெபம் செய்ய முடியாத நிலை கூட ஒரு வகையான தீச்சூளைதான். சரியா சொன்னீங்க. பல நேரங்கள்ல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நாம இறைவனிடம் செல்லவே தகுதியற்றவர்கள்னு நாமே முடிவு கட்டிடுறோம். நான் பெரிய பாவி, என்கிட்ட எந்த நல்ல தகுதியும் இல்ல அப்படின்னு நாமே ஒதுங்கிடுறோம். அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தவறு. இந்த நவீன சவால்களின் நடுவே நாமும் அசாரியாவை போல, ஆண்டவரே நாம் பாவி, என்கிட்ட உமக்கு கொடுக்க எந்த தகுதியும் இல்ல, என் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கு அப்படின்னு நொறுங்கி போய் நிக்கும் போது நாம ஒன்றை உறுதியா நம்பணும், கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. ஆமா, கடவுள் உங்களை பொழுதும் விளக்குவதில்லை. உலகத்தின் பார்வை வேற, இறைவனின் பார்வை வேற. உடைந்த ஒரு பொருளை உலகத்துல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, அது குப்பைக்கு தான் போகும். ஆனா உடைந்த மனதை கடவுள் மட்டுமே பொக்கிஷமாக ஏத்துக்கிறாரு. உங்களோட முறிவுகளை அவர் தன் சொந்த கரங்களால தாங்குறாரு.
ஆஹா, எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள் இது. உடைந்த மனதை இறைவன் மட்டுமே பொக்கிஷமாக ஏத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய மனசுலயும் ஆழமா பதிய வேண்டிய ஒரு அற்புதமான உண்மை. கண்டிப்பா. அடுத்ததா 18 மற்றும் 19 வசனங்கள்ல பார்த்தோம்னா ஹசாரியா சொல்றாரு, முழுமையாக உம்மிடம் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள்னு. இது ரொம்ப பெரிய ஒரு வாக்குத்தத்தம். நமது கஷ்டமான நேரங்கள்ல முழுமையாக நம் உறைவிடமான இறைவனை நம்பும் போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை இது நமக்கு தருது. ஆமா, அதே 19 வசனத்துல அசாரியா ஒரு மிக நுட்பமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. இரக்கத்தின் பெருக்கத்திற்கேற்ப எங்களை நடத்தும் அப்படின்னு. தான் சொந்த தகுதியின் அடிப்படையில அவர் இறைவனின் உதவியை கேட்கல. அதாவது நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லல. ஆமா, நான் இவ்ளோ ஜபம் செஞ்சிருக்கேன், இவ்ளோ நோன்பு இருந்திருக்கேன், அதனால என்னை காப்பாற்றும் அப்படின்னு அவர் கேட்கல. மாறாக இறைவனின் எல்லையற்ற இரக்கத்தின் அடிப்படையில கேட்கிறாரு. இத கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களும் உங்க தற்போதைய வாழ்வில இப்படிதான் ஜபிக்கணும். ஆண்டவரே, என் தகுதியை பார்க்காதீர், உமது இரக்கத்தின் பெருக்கத்தை பார்த்து என்னை வழி நடத்தும் அப்படின்னு. அந்த மனநிலையை நீங்க ஒவ்வொருவரும் கடைபிடிக்கணும். முழுமையான சரணடைதல் அப்படிங்கிறது இதுதான். எந்த சூழ்நிலையிலும் இறைவனின் இரக்கத்தின் மீது ஆழமான நம்பிக்கை வைப்பது. முற்றிலும் உண்மை. ஆண்டவர் மேல நாம வைக்கிற அந்த முழுமையான நம்பிக்கை நம்ம ஒரு நாளும் ஏமாற்றாது. அசாரியா நெருப்புக்குள்ள இருந்த போதும் அவருக்குள் இருந்த அந்த குளிர்ச்சியான நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கு. நிச்சயமா. சிந்திச்சு பாருங்க, அந்த தீச்சொழியின் நெருப்பு அசாரியாவையோ அவனது நண்பர்களையோ எரிக்கல, ஆனா அவங்கள கட்டி போட்டிருந்த கயிறுகளை மட்டுமே எரிச்சுது. ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அது. இதை கேட்டுட்டு இருக்க உங்க வாழ்க்கையில இப்போ வீசும் நெருப்பு உங்களை அழிக்க வந்ததா, அல்லது உங்களை கட்டி போட்டிருக்கும் தடைகளையும் பயங்களையும் அடிமைத்தனத்தையும் எரிக்க வந்ததா? கண்டிப்பா. உங்க துன்பங்களை உங்களை விடுவிக்கும் நெருப்பாக மாற்ற இறைவனால் முடியும் அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா? அந்த சூளையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அங்கே நின்றபடியும் உங்க நொறுங்கிய உள்ளத்தை இன்னைக்கு ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க உங்களால முடியுமா? இத கண்டிப்பா எல்லாரும் ஆழமா சுய பரிசோதனை செஞ்சு யோசிச்சு பாருங்க. கடவுள் எப்போதுமே நம்மளோட உடைந்த மனதை தேடி வர்றவர். இதையேதான் இன்றைய திருப்பாடல்கள் 25 நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் 4 5a மற்றும் b, 6 7 BC மற்றும் 8 9. இதோட பல்லவி ரொம்ப அழகானது. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். என்ன ஒரு அழகான பல்லவி! உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். கண்டிப்பா. இந்த வாசகங்கள் வழியா தாவீது அரசர் எப்படி தன்னோட சொந்த பலவீனத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட முழுமையா சரணடைகிறார் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். இந்த திருப்பாடல் 25 படிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் உருவாச்சு. முதல் பகுதியா நாம பார்க்க போறது வழியை கற்றுக்கொள்ளுதல். வசனம் 4 மற்றும் 5 தாவீது அரசர் இப்படி சொல்றாரு: ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்யும், உம் வழிகளை எனக்கு கற்பியும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பியும். ஆமா, ரொம்ப ஆழமான வசனங்கள். இத வாசிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது. தாவீது ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு பெரிய அரசர், பல போர்களை சந்திச்சவர், ஒரு நாட்டை ஆட்சி செய்யற அளவுக்கு அரசியல் ஞானம் உள்ளவர். ஆமா, கோலியாத் மாதிரி ஒரு பெரிய மாவீரனையே வீழ்த்தினவர் அவர். எக்ஸாக்ட்லி. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அரசர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆண்டவரே எனக்கு வழியை கற்றுத்தாரும், என்னை நடத்தும்னு கேக்குறாரே. இந்த இடத்துல தாவீது கேக்குற அந்த வழி அப்படிங்கிறது எதை குறிக்குது? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஏன்னா தாவீது அரசர் இங்க ஒரு சாதாரண சாலைக்கான வழியை கேட்கல. அப்போ வேற எது கேக்குறாரு? பழைய ஏற்பாட்டின் மூலமொழியான எபிரேயத்துல வழி அல்லது பாதை அப்படிங்கிற வார்த்தைக்கு டெரெக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. டெரெக்? ஆமா, டெரெக். இது வெறும் நம்ம கால்நடையா நடக்கிற சாலையை மட்டும் குறிக்கல. இது வாழ்க்கை முறைய, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைய எப்படி வாழணும் அப்படிங்கறத குறிக்குது. ஓ, அப்போ அது ஒரு வே ஆஃப் லைஃப் குறிக்குது. சரியா சொன்னீங்க. தாவீது அரசர் நான் வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா, இந்த போருக்கு போகணுமா வேணாமான்னு மட்டும் கேட்கல. என் முழு வாழ்க்கையும் நான் எப்படி வாழணும், உம்முடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு கேக்குறாரு. தன்னுடைய சொந்த ஞானம் தன்னை அழிவுக்கு கொண்டு போகும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா. அப்போ அந்த உண்மை நெறி அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குமே? நிச்சயமா இருக்கு. உண்மை நெறி அப்படிங்கிற வார்த்தைக்கு எமெட் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எமெட்? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை.
உலகத்தோட உண்மைகள் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். இன்னைக்கு சரியானதுன்னு உலகம் சொல்ற ஒரு விஷயம் நாளைக்கு தவறானதுன்னு சொல்லப்படும். ஆமா, நேத்து இருந்த சட்டம் இன்னைக்கு இல்ல. கரெக்ட். ஆனா கடவுளோட எமெட் அப்படிங்கிறமை என்றென்றைக்கும் மாறாத நிலையான ஒரு உண்மை. தாவீதரசர் உலகத்தோட மாயையான உண்மைகளை விட்டுட்டு கடவுளோட நிலையான எமிட்ல தன்னை நடத்தும்படி கெஞ்சிறாரு. வாவ்! டெரெக் மற்றும் எமெட், இந்த 2 வார்த்தைகளுமே நம்ம இன்னைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஆமா. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையோட இதை கொஞ்சம் பொருத்தி பாருங்க. இன்னைக்கு நாம எல்லாருமே பலவிதமான குழப்பங்கள்ல இருக்கோம். ஆமா, தினமுமே ஒரு குழப்பம்தான். ஒரு இளைஞனை எடுத்தீங்கன்னா, நான் எந்த வேலைக்கு போறது, எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பம். திருமணமானவங்களுக்கு குடும்பத்துல வர பிரச்சனைகளை எப்படி கையாள்றதுன்னு குழப்பம். பொருளாதார ரீதியா எந்த முதலீடு செய்யறது, எப்படி கடனை அடைக்கிறதுன்னு கூட நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? உடனே இணையதளத்துல போய் தேடுறோம், கூகுள் பண்றோம், இல்லைன்னா நம்ம நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேக்குறோம். எல்லாமே வெளியில தேடுறோம். ஆமா, நம்ம சொந்த அறிவை வச்சு எல்லாத்தையும் திட்டம் போட்டுட்டு கடைசியா அது தோல்வியில முடியும் போதும் காயப்படும் போதுதான் கடவுள்கிட்ட வந்து நிக்கிறோம். அதுதான் மனித இயல்பு. நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நாமே பிடிச்சுக்கணும்னு நாம நினைக்கிறோம். கரெக்ட். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த சொந்த அறிவை நம்பிதான் நாம பல நேரங்கள்ல மாட்டிக்கிறோம். ஆனா தாவீதரசர் அப்படி செய்யல. அவர் தனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கல. அவர் முதல்லயே ஆண்டவர்கிட்ட வர்றாரு. தன்னுடைய சொன்ன டெரக்க விட்டுட்டு ஆண்டவரோட டெரக்க கேக்குறாரு. நம்ம வாழ்க்கையில எந்த முடிவா இருந்தாலும் சரி, அது சின்னதோ பெருசோ, நாம எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உன் வழியை எனக்கு கற்றுத்தாரும் கேக்குற அந்த மனநிலையை வளர்த்துக்கணும். ரொம்ப சரியான ஒரு பார்வை. நம்ம மூளையை விட கடவுளோட எமெட் எப்பவுமே சிறந்ததுங்கிறத நம்ம ஏத்துக்கணும். மிகவும் உண்மையான வார்த்தைகள். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடியே கடவுளோட வழியை தேர்றதுதான் உண்மையான விவேகம். கண்டிப்பா. இப்ப நாம இந்த திருப்பாடலோட அடுத்த பகுதிக்கு நகர்ந்து போவோம். சரி. வசனங்கள் 6 மற்றும் 7 கவனிங்க. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும், ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் குற்றங்களையும் நினையாதிரும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைந்தருளும். இது ஒரு மிக முக்கியமான பகுதி. ஆமா, தாவீது தன்னோட கடந்த கால தவறுகளை நினைச்சு பயப்படுறாரு. அவருக்கு தெரியும் தான் எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சிருக்கோன்னு. ஆனா அவர் எதை பிடிச்சு நிக்கிறாருன்னு பாருங்க. தன்னோட நற்செயல்களா? இல்லவே இல்ல. அவர் தன்னோட நற்செயல்களை முன்னிறுத்தல, மாறாக கடவுளோட பேரன்பை முன்னிறுத்துறார். இங்க பேரன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஹெசட் அப்படிங்கிற மிக ஆழமான வார்த்தை இருக்கு. இந்த நிபந்தனையற்ற அன்பு கேட்க ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா ஒரு சாதாரண மனுஷியா எனக்கு ஒரு தயக்கம் வருது. இவ்ளோ பெரிய இரக்கத்தை கடவுள் சும்மா கொடுத்துருவாரா? அதாவது ஒரு டவுட் வருது உங்களுக்கு. ஆமா, ஒருத்தர் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த நிபந்தனையற்ற அன்பு அவங்களை இன்னும் தப்பு செய்ய தூண்டாதா? தாவீதரசர் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. ஹெசட் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண உணர்வு பூர்வமான அன்பு கிடையாது. இது ஒரு உடன்படிக்கையின் அன்பு. ஸ்டெட்ஃபாஸ்ட் கவனன்ட் லவ்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, கடவுள் நம்மோடு செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கைக்கு அவர் எப்பவுமே உண்மையா இருப்பார். ஓ, நாம உண்மையா இல்லனாலும் கூடவா? எக்ஸாக்ட்லி. நாம் அவருக்கு உண்மையா இல்லாதப்போ கூட அவர் தன் அன்பிலிருந்து பின்வாங்க மாட்டார். இது தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் அன்பு தான். ஆனா இது பாவத்தை ஊக்குவிக்கிற அன்பு கிடையாது. அப்போ அது என்ன செய்யும்? மாறாக இந்த ஹெசட் ஒரு மனிதனோட மனசை உருக்கி அவனை உண்மையான மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வரும். தாவீதரசர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நான் செஞ்ச பாவங்களின் அடிப்படையில என்னை நியாயம் தீர்க்காதீங்க, என்னை உமது ஹெசட்டின் கண்களால் பாருங்கன்னு மன்றாடுறாரு. ஆழமான ஒரு ஜெபம் அது. ஆமா, அவர் தன்னுடைய தகுதியை நம்பல, மாறாக கடவுளோட இரக்கத்தையே முழுசா நம்புறாரு. தன்னோட பாவங்களை விட கடவுளோட அன்பு பெரியதுன்னு அவர் ஆழமா நம்பினாரு. இது நம்ம இன்றைய சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு செய்தி. கண்டிப்பா. இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல மனிதர்களோட அன்பு பெரும்பாலும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுதான். நீ எனக்கு நல்லது செஞ்சா நான் உனக்கு நல்லது செய்வேன். கரெக்ட். நீ எதிர்பார்ப்ப நிறைவேத்தினா நான் உன்னை நேசிப்பேன். இதுதான் உலகத்தோட அளவுகோல். இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, மற்றவர்கள் நம்மள மன்னிக்காததை விட நம்மால நம்மளைய மன்னிக்க முடியாம போறதுதான். இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்டயே நான் கேக்குறேன்,
நீங்க செஞ்ச ஏதோ ஒரு கடந்த கால தப்ப நினைச்சு நான் இதுக்கு தகுதியே இல்லாதவன், கடவுள் என்னை எப்படி மன்னிப்பான், குற்ற உணர்ச்சியிலே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். நம்ம தொடக்க ஜெபத்துல கூட இதற்காகத்தான் நம்ம ரொம்ப ஆழமா ஜெபிச்சோம். ஆமா, ஆனா ஆண்டவரோட அந்த ஹெசட், அந்த நிபந்தனையற்ற பேரன்பு எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அவர் நம்மள கடந்த கால தப்புக்களை வச்சு நம்மள அளவிடுறது கிடையாது. சமுதாயம் நம்மள ஒதுக்குனாலும், நாமளே நம்மள ஒதுக்குனாலும், அவர் தன்னோட ஆதி முதல் இருக்கிற அந்த உடன்படிக்கையான அன்பின் கண்கொண்டு தான் நம்மள பாக்குறாரு. ஆமென். இது எவ்வளவு பெரிய ஆறுதலான ஒரு செய்தி. நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, ஆண்டவரோட ஹெசட் உங்களை தேடி வரும், உங்களை அரவணைக்கும். கண்டிப்பா. ஆனா இந்த இடத்துல ஒரு முரண்பாடான உண்மை ஒண்ணு இருக்கு. முரண்பாடான உண்மையா? என்னது அது? ஆண்டவர் இவ்வளவு இரக்கமுள்ளவராயிருந்தா அவர் யாருக்கு வழிகாட்டுவார்? தப்பு செய்யாத, எந்த பாவமும் பண்ணாத பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தானா? இதற்கான பதிலத்தான் அடுத்த பகுதி வசனங்கள்ல நாம பாக்குறோம். சரி, சொல்லுங்க. வசனங்கள் 8 மற்றும் 9 கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார், எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். இது கேட்கும்போதே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தூயவர், நேர்மையானவர், இது நமக்கு தெரியும். ஒரு நேர்மையான கடவுள் நேர்மையான மனிதர்களோடு தான் சேருவார், அவங்களுக்கு தான் வழிகாட்டுவார்னு நம்ம இயல்பா நினைப்போம். ஆனா இங்க திருப்பாடல் ஆசிரியர் ரொம்ப வெளிப்படையா அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. தூயவரான கடவுள் எப்படி பாவியான மனிதர்களை தேடி வந்து வழிகாட்ட முடியும்? இதுதான் கடவுளோட இயல்பு. மருத்துவர் நோயாளிக்குத்தான் தேவை, ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? கரெக்ட். அதுதான் இங்கேயும் வெளிப்படுது. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு அற்புதமான எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எளியோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அனவிம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அனவிம், இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏழைகள்னு அர்த்தமா? அனவிம் அப்படின்னா வெறும் பொருளாதார ரீதியா பணம் இல்லாத ஏழைகள்னு மட்டும் அர்த்தம் இல்ல. இது ஒரு ஆன்மீக வறுமையை குறிக்குது. ஆன்மீக வறுமையா? ஆமா. தங்களால் சுயமாக எதையும் சாதிக்க முடியாது, தன்னுடைய சொந்த பலத்துல ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க முடியாது, கடவுளோட உதவி தங்களுக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு முழுமையா உணர்ந்து தங்களை முற்றிலும் தாழ்த்தி கொள்கிறார்களே, அவர்கள்தான் இந்த அனவிம். இந்த அனவிம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு நம்மளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த நான் அப்படிங்கிற கர்வத்தை, அகந்தைய, ஆமா, நம்ம அகந்தைய அப்படியே சம்மட்டியால அடிக்கிற மாதிரி உடைக்குது. நம்மள பல பேருக்கு எனக்கு எல்லாமே தெரியும், என்னால என் வாழ்க்கையை சரியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான அகந்தை இருக்கு. நிறைய பேருக்கு இருக்கு. நான் பெரிய பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கேன், என் வங்கி கணக்குல நிறைய பணம் இருக்கு, எனக்கு சமுதாயத்துல நிறைய செல்வாக்கு இருக்கு, எனக்கு எல்லாரையும் தெரியும்னு நாம நினைக்கிறோம். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம கடவுள்கிட்ட ஒரு மிடுக்கோட நிப்போம். ஆமா, நம்ம திறமையால நாம எதையும் சாதிச்சிடலான்னு நம்புவோம். ஆனா ஆண்டவர் அந்த அகந்தையோட வர்றவங்களுக்கு வழிகாட்டுறதே இல்லைங்கிறத இந்த வாசகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சரியா சொன்னீங்க. திருவிவிலியம் முழுவதுமே இதை நாம ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். ஆண்டவர் தன்னுடைய மாபெரும் திட்டங்களுக்கு யார பயன்படுத்தினார்னு பார்த்தா, தங்களை ரொம்ப வலிமையானவர்கள்னு நினைச்சவங்களை அவர் தேர்ந்தெடுக்கல. உண்மைதான். மாறா பலவீனமானவர்களை, தங்களை ஒன்றுமில்லாதவர்கள்னு தாழ்த்தி கொண்டவர்களை தான் ஆண்டவர் தன்னுடைய மாபெரும் கருவிகளா பயன்படுத்தி இருக்கார். அகந்தை இருக்கிற இடத்துல கடவுள் செயல்பட முடியாது, ஏன்னா அங்க அந்த மனிதன் தன்னையே கடவுளா நினைச்சுக்கிறான். அப்போ நாம என்னைக்கு உண்மையா இறங்கி வந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவிதான், என்னோட சொந்த பலத்துல என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு உணர்றோமோ, என் மூளை என்ன காப்பாட்டாது, எனக்கு உம்முடைய வழிகாட்டுதல் கட்டாயம் தேவைன்னு அந்த அனவிமா மாறுறோமோ, அப்பதான் கடவுள் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யவே தொடங்குவார். எக்ஸாக்ட்லி. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா கடவுளோட பார்வையில நம்ம பலவீனம் அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாது. சொல்ல போனா நம்ம பலவீனத்தை நாம எப்போ ஒத்துக்கிறோமோ, அதுதான் அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைவதற்கான வாசலாவே மாறுது. முற்றிலும் உண்மை. கடவுள் நம்ம பலவீனத்தை ஒரு தடையா பார்க்காம தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பா பார்க்கிறார். ஆமென். அதனாலதான் தாவீதரசர் போல நம்மாலும், நான் பாவிதான், ஆனால் ஆண்டவர் நல்லவர், அவர் எனக்கு வழிகாட்டுவார் என்று உறுதியாக நம்ப முடிகிறது. இதெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நாம எதிர்கொள்ற குழப்பங்கள், நாம செஞ்ச தவறுகளால வந்த குற்ற உணர்ச்சிகள், நம்மளோட பலவீனங்கள், இது எதுவுமே கடவுளை விட்டு நம்மள பிடிக்க முடியாது. நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நாமும் நம்ம ஆண்டவரை முழுசா நம்பணும். நிச்சயமா. நம்ம சொந்த வழிகளை விட்டுட்டு ஆண்டவரோட டைரக்ட தேடணும். உலகத்தோட போலி உண்மைகளை விட்டுட்டு ஆண்டவரோட எமட்ட பற்றி கொள்ளணும்.
ஆமா, அவருடைய ஹெட்செட் அப்படிங்கிற நிபந்தனையற்ற பேரன்பு மேல முழு நம்பிக்கை வைக்கணும். முக்கியமா ஒரு அணுவின் போல நம்மை நாமே தாழ்த்திக்கிட்டு அவருடைய பாதத்துல முழுமையா சரணடையணும். கரெக்ட். இதுதான் இந்த திருப்பாடல் நமக்கு கத்துக் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். நம்ம பாவங்களை விட அவருடைய இரக்கம் பெரியது என்பதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. இந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா உங்க வாழ்க்கைய நீங்களே யோசித்து பாருங்க. நீங்க சமீபத்துல எடுத்த ஏதோ ஒரு தவறான முடிவோ, அல்லது நீங்க சந்திச்ச மிகப்பெரிய தோல்வியோ, இல்ல நீங்க செஞ்ச ஏதோ ஒரு பெரிய தப்போ உங்களை ரொம்ப வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமா, எல்லாம் முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த தோல்வி உங்களை அழிப்பதற்காகவோ உங்களை நிராகரிப்பதற்காகவோ வந்ததில்ல. கண்டிப்பா இல்ல. மாறாக நீங்கள் அந்த எளியோராக ஒரு அனவிமாக மாறி உங்களோட அகந்தையை எல்லாம் ஓரங்கட்டிட்டு ஆண்டவரிடம், ஆண்டவளே, என் சொந்த அறிவு தோற்று போச்சு, வழியை கற்றுத்தாரும் என்று முழுமையாக சரணடைந்து கேட்பதற்காக கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த ஒரு அற்புதமான திருப்பு முனையாக அது ஏன் இருக்கக்கூடாது? இது ரொம்பவே ஆழமான, சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வி. நம்ம தோல்விகளும் சரி, பலவீனங்களும் சரி, நம்மள ஆண்டவர்கிட்ட கொண்டு சேர்க்கிற பாலமா மாறணும் அப்படிங்கிறது தான் கடவுளோட திட்டம். ஆமாம். அந்த திட்டத்தை நம்ம முழுமையா உணர்ந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். இந்த விடுதலையை முழுமையா அனுபவிக்க நாம நற்செய்திக்கு முன் வர இறைவாக்கு வசனமான யோவேல் அதிகாரம் 2 வசனங்கள் 12 மற்றும் 13 கவனிக்கணும். அங்க கடவுள் என்ன சொல்றாரு? முழு இதயத்தோட என்னிடம் திரும்பி வாருங்கள், நான் இரக்கம் மிக்கவர்னு அழைப்பு விடுக்கிறார். நாம இப்போ கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த தவ காலத்துல நாம செய்ய வேண்டிய உண்மையான மனமாற்றம் என்ன அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த வழிகாட்டி இதுதான். வெறும் வெளிப்படையான சடங்குகளோ, வெறும் உணவை தவிர்க்கிற வெளிவேஷமான செயல்பாடுகளோ உண்மையான நோன்பு கிடையாது. நம்மளோட முழு இதயத்தோடு கடவுளோட இரக்கத்தின் மீது முழு நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட திரும்பி வர்றதுதான் உண்மையான நோன்பு, உண்மையான மனமாற்றம். நீங்க சொல்றது மிக சரி. வெறும் உணவை தவிர்க்கிறது மட்டும் நோன்பு கிடையாது. நம்ம மனசுக்குள்ள பல வருஷங்களா இருக்கிற கசப்புகளை தவிர்க்கிறது, மத்தவங்கள மனதார மன்னிக்கிறது, நம்மளோட உடைந்த இதயத்தை கடவுள் கிட்ட கொடுக்கிறது. இதுதான் உண்மையான தவக்கால பயணம். இவ்ளோ நேரம் நாம விவாதிச்ச இந்த மாபெரும் இரக்கத்தோட தேடலை தொகுத்து பார்க்கும்போது இது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலையும் அதே சமயம் ஒரு மாபெரும் விடுதலையும் கொடுக்குது. ஆம், அறிவுபூர்வமா இந்த கருவிவேலி நிகழ்வுகளை நாம புரிஞ்சுகிட்டா மட்டும் போதாது. நம்மளுடைய அன்றாட வாழ்வுல, குடும்ப உறவுகள்ல, வேலை செய்யற இடங்கள்ல இதை நாம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இறையியல் அறிவை வாழ்வியலா மாத்தும் போதுதான் அது முழுமையடையுது. ஆக நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அன்பான நேயர்களே, உங்களிடம் இப்போது ஒரு சிந்திக்க வைக்கும் கேள்வியை முன்வைக்க போகிறேன். இதை நீங்கள் தனியாக அமர்ந்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். நேயர்களே, உங்களுக்கான அந்த ஆழமான கேள்வி இதோ. நீங்கள் ஒருவரை மன்னிக்காமல் உங்கள் மனதிற்குள் ஒரு சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள்னு வச்சுப்போம். நீங்கள் அந்த சிறையின் சாவிய கையில் வச்சுக்கிட்டு அந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சிந்தித்து பாருங்கள், நாம் மற்றவர்களை மன்னிக்க மறுக்கும்போது உண்மையில் அந்த சிறைக்குள் அடைபட்டு கிடப்பது யார்? அவங்க கிடையாது, நாமேதான். கடவுள் நமக்கு கொடுத்த விடுதலைய நம்மளோட ஈகோவா நாமே நிராகரிக்கோமா அப்படிங்கறத சிந்திக்கணும். மன்னிப்பு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் ஒரு பரிசு அல்ல, அது நம்முடைய சொந்த ஆன்மாவிற்கான திறவுகோல். அந்த திறவுகோலை பயன்படுத்தி மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் உங்களுக்கு நீங்களே இன்று விடுதலையை தேடிக்கொள்ளப் போகிறீர்களா? இதை பற்றி இன்று சிந்தியுங்கள். இது ரொம்ப ஆழமான, அனைவரையும் சிந்திக்க தோன்ற ஒரு சவால். மன்னிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு உணர்வு கிடையாது, அது நாம விழிப்புணர்வோடு எடுக்கிற ஒரு முடிவு. அந்த விடுதலையின் முடிவை நீங்கள் இன்று எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கடவுளின் மாபெரும் இரக்கத்தை உணர்ந்த நாம் அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கும் தயக்கமின்றி பங்கிட்டுக் கொடுப்போம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நீ
உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது